Now, இப்போ பாருங்க, simple, compound and complex sentences themselves exist in 3 types as follows. பாருங்க, simple sentence, compound sentence, complex sentence பார்த்தோம். இந்த வாக்கியங்கள் மூன்று வகையை பெற்றிருக்கணும். இந்த மூன்று வகையான வாக்கியங்களுமே மூன்று வகையில் அமைந்திருக்கின்றன. பாருங்க, டைப் 1லையும் you have got simple, compound and complex. We'll see that. சில வாக்கியங்கள் பாருங்க, இப்படிப்பட்ட காரணத்தால் இவ்வாறு நடக்கிறது என குறிக்கும் வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏழை குடும்பத்திலிருந்து வருவதால் அவனுக்கு உயர்கல்வி இயலவில்லை. See, you must see the concept. காய்ச்சலில் அவதியுறுவதால் அவன் வகுப்புக்கு வர இயலவில்லை போன்ற வாக்கியங்கள். ஸோ இப்படிப்பட்ட வாக்கியங்களை நீங்க சிம்பிளாகவும் எழுதலாம், காம்பவுண்டாகவும் எழுதலாம், காம்ப்ளெக்ஸாகவும் எழுதலாம். இந்த கான்செப்ட்ல உள்ள வாக்கியங்களை, சரி ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ல உள்ள வாக்கியங்களை சிம்பிளா எழுதணும்னா ஆன் அக்கவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ சிம்பிள் டைப்ல. காம்பவுண்ட் சென்டென்ஸா எழுதணும் அப்படின்னா அண்ட் சோ அப்படின்ட்டு நடுவில் இருக்கணும். இந்த பக்கம் ஒரு மெயின் கிளாஸ், இந்த பக்கம் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அமைக்கணும்னா சின்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அல்லது ஆஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்பொழுது தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். See, since John was coming from a poor family, listen well. ஜான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து அவன் வந்து கொண்டிருக்கிறதால he couldn't continue his higher studies. அவன் தன்னுடைய மேல் படிப்பை தொடர்ந்து படிக்க முடியவில்லை, மேற்கொள்ளவில்லை. பாருங்க, ஒரு காரணம் சொல்லி இன்ன காரணத்தினால இன்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் ஏழை குடும்பத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கான், அதனால் அவன் உயர்கல்வியை தொடர முடியல. Okay, there is a reason. Okay, and there is an effect. So now there is a comma. This is part of the sentence, subordinate clause, and this is he couldn't continue higher studies, main clause, and it is called complex sentence. ஏன் ஏற்கனவே பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ் கலந்தாலே அது ஒரு சபார்டினேட் கிளாஸ் கலந்தாலே அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். பாருங்க, a subordinate clause is present in this sentence and hence this is a complex sentence. To convert it first into a simple sentence, the main clause is retained as it is. நல்லா கவனிக்கணும் students, you must be very attentive. See here, this sentence is a complex sentence. ஏன் இது complex sentence? ஒரு subordinate clause கலந்திருந்தாலே complex sentence. So இதுல என்ன subordinate clause இருக்கு? இது பாருங்க, கமாவை கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் subordinate clause. So subordinate clause ஒன்று கலந்திருப்பதால இந்த வாக்கியம் complex sentence. என்ன சொல்றாங்க? இந்த complex sentence-ஐ simple sentence-ஆ மாத்துன்றாங்க. Simple sentence-க்கு என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான். இப்போ இதுல என்னென்ன கிளாஸ் இருக்கு? சபார்டினேட் கிளாஸ் இருக்கு, மெயின் கிளாஸ் இருக்கு. அப்போ ஒரு மெயின் கிளாஸ் இருந்தே ஆகணும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல. இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸா மாத்தணும். அப்போ நீங்க புத்திசாலித்தனமா இந்த மெயின் கிளாஸ் நாம் உருவாக்க போகிற சிம்பிள் சென்டென்ஸுக்கு இந்த மெயின் கிளாஸ் அப்படியே அமைத்து விட வேண்டும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ இந்த கிளாஸ் இருக்கு பாருங்க, சபார்டினேட் கிளாஸ். சிம்பிள் சென்டென்ஸுக்கு ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த மெயின் கிளாஸை வச்சுக்குவோம், இதை அப்படியே நொறுக்கி கசக்கி இதனுடைய கிளாஸ் வடிவத்தையே குலைச்சிருவோம். ஸோ இதனுடைய கிளாஸ் வடிவத்தை குலைக்கணும்னா இதுக்கு கிளாஸ் என்ற பெயரை கொண்டு வருவது இந்த ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் இதில் ப்ரெசென்ட் ஆகிறதுனால தான் இது கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ப்ரெடிகேட் ப்ரெசென்ட் ஆகாமல் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க. த பார்ட் on account of John coming from a poor family, இதை தூக்கி இந்த இடத்துல போடுறான். On account of John coming from a poor family, ஏழை குடும்பத்திலிருந்து வருதலால், see இங்க வந்து கொண்டு இருந்ததால் அப்படின்னு போடுறான். அவன் ஏழை குடும்பத்தில் வந்து கொண்டு இருந்ததால் was coming, ஏன்னா கண்டினியூஸ் டைப் உடைய ப்ரெடிகேட் was coming இருக்கு. இப்போ என்ன பண்றான், இந்த வாஸை தூக்கிட்டு கமிங் மட்டும் எடுத்துக்கிறான். see the part on account of John coming from a poor family, so coming மட்டும் தான் இருக்கு. coming மட்டும் இருக்கிறதுனால this part of the sentence is not a clause. okay, predicate இருந்தா தான் clause. predicate தன்மையை கொடுக்கக்கூடிய was, okay, இந்த was அப்படியே தூக்கிட்டு on account of John coming from a poor family அப்படின்னு எழுதுறான்.
That means it's not having a predicate, so it is no more a class. இது class, இனி class அல்ல. அப்ப இதை தூக்கி அந்த இடத்துல போடலாம். பாருங்க, John was coming from a poor family. Okay, so on account of John coming from a poor family, he couldn't continue his higher studies. So this is a main class. This is not a subordinate class anymore. இனி ஒருபோதும் இது subordinate class அல்ல. ஏன்னா கிளாஸ்னா predicate இருக்கணும், ஆனா இதுல predicate அல்ல. இது predicateனா am coming, is coming, was coming, shall be coming அப்படி இருந்தாதான். ஸோ அந்த B-யை தூக்கிட்டான். ஸோ இது மட்டும் இருக்கிறதுனால இது கிளாஸ் அல்ல, மாறாக phrase. இது phrase என்று பெயர்படுது. அப்போ ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கு. ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சி கமாவை தூக்கிடணும், அண்ட் அல்லது பட் ஏதாவது போடலாம். ஸோ ஜான் வாஸ், இந்த சின்ஸை தூக்கிடணும். ஏன்னா சின்ஸ் ஜான் வாஸ் கமிங் ஃப்ரம் அ புவர் ஃபேமிலினா, ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து அவன் ஜான் வந்து கொண்டு இருப்பதால், சின்ஸ்னா தால். ஸோ சின்ஸை தூக்கிட்டான். ஸோ ஜான் வாஸ் கமிங் ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி and so he couldn't continue his higher studies. So this is a main class, this is also a main class, this is a conjunction. So ரெண்டு main class இருக்கு compound sentence. So இது போல கொஞ்சம் prudent-ஆ we have to act. இது நம்ம தெளிவா தெரிந்து கொண்டால் எப்படி வேணாலும் நம்ம விளையாடலாம். So dear students, so far what we have seen sentence can be classified as simple, compound and complex. Okay, simple type of sentence, compound sentence and complex sentence அப்படின்றது அந்த வாக்கியத்தில் அமைந்துள்ள தொடரை அடிப்படையாக வைத்துதான் வருகிறது. ஸோ அப்போ சிம்பிளா எப்படி காம்பவுண்டை மாற்றலாம், காம்பவுண்ட் எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம் என்பதெல்லாம் நாம் இப்பொழுது பார்த்தோம். இனி தொடர்ந்து தனி வாக்கியம் என்றால் நிலைத்தொடர் ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும். கூட்டு வாக்கியம் என்றால் நிலைத்தொடர் இரண்டோ அல்லது மேற்பட்ட நிலைத்தொடர்கள் வேண்டும். கலவை வாக்கியம் என்றால் ஏதேனும் ஒரு நிலையற்ற தொடர் கலந்து இருந்தாலே அந்த வாக்கியம் கலவை வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. நிலைத்தொடர், நிலையற்ற தொடர், இந்த இருவகை தொடர்கள் பயின்று வரக்கூடிய வாக்கியங்களை தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம் என்று பிரிக்கின்றார்கள். அப்ப தனி வாக்கியம்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். கூட்டு வாக்கியம்னா இரண்டு அளவுக்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருக்கணும். கலவை வாக்கியம்னா ஏதேனும் ஒரு சபார்டினேட் கிளாஸ் கலந்து இருந்தாலே அது கலவை வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம் இவற்றை 3 டொமைன்ஸா பிரிக்கலாம். ஏன்னா அந்த வாக்கியங்களுடைய கருத்தின் அடிப்படையில் 3 மெயின் டொமைன்ஸா இந்த 3 வகை வாக்கியங்களையுமே பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுதுதான் ப்ரீவியஸ் ஸ்லைட், இதுதான் டைப் 1. இந்த டைப் 1ல you can see simple sentence, compound sentence and complex sentence. All these 3 sentences will have this context. என்ன கான்டெக்ஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இன்ன காரணத்தால இப்படி நடக்கிறது, ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கான் அதனால உயர்கல்வி இயலவில்லை, காய்ச்சலில் அவதி வருவதால் அவன் வகுப்பு வரவில்லை, இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கக்கூடிய வாக்கியங்களிலிருந்தும் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம் பிறக்கிறது. அதான் பாருங்க, இந்த டைப் 1ல சிம்பிள் டைப்புக்கு உரிய வேர்டு ஆன் அக்கவுண்ட் ஆஃப். இதே கான்செப்ட்ல வரக்கூடிய வாக்கியங்கள்ல காம்பவுண்ட் வாக்கியத்துல அண்ட் சோ என்பது பிரிட்ஜ் பண்ணும். ஏன்னா இதுல மினிமம் 2 மெயின் கிளாஸ் இருக்கணும். அப்ப இந்த 2 மெயின் கிளாஸையும் அண்ட் சோ என்ற கன்ஜங்ஷன் பிரிட்ஜ் பண்ணும். அதே மாதிரி இதே கான்டெக்ஸ்ட்ல வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சின்ஸ், ஆஸ் என்ற அந்த சபார்டினேட் கிளாஸ் ஆரம்பமாகும். அதைத்தான் எடுத்துக்காட்ட நம்ம இப்ப பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் 1 நெக்ஸ்ட். Since John was coming from a poor family. See, பாருங்க, since. ஓகே, poor family இருந்து ஜான் வந்து கொண்டிருப்பதால். அதே மாதிரி on account of, simple sentenceல on account of, compound sentenceல and so. அதான் நான் கலர்ல காட்டியிருக்கேன். since, on account of, and so. இதெல்லாம் வந்து இந்த டைப் 1 உடைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு, காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு, சிம்பிள் சென்டென்ஸ்க்கு உரிய வார்த்தைகள். previous slide again. On account of, and so, since, as I am suffering from fever. So இன்ன காரணத்தால இது நிகழ்கிறது
அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்டெக்ட்ல உள்ள வாக்கியங்கள் சிம்பிள்ல இப்படி ஆரம்பமாகும். காம்பவுண்ட்ல ரெண்டு மெயின் கிளாஸ் நடுவுல இந்த ஆன்சர் கன்ஜங்ஷன் நினைக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஆரம்பத்தில் உள்ள சபார்டினேட் கிளாஸ் இது ஆரம்பித்து வைக்கும். இதை பாருங்க, இதே மாதிரி டைப் 1 மாதிரி இந்த மாதிரி கான்டெக்ட் மாதிரி வேற ஒரு கான்டெக்ட்லயும் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் உதயமாகிறது.